இளையராஜாவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்குல்ல, அந்த ஆண்டாள் கோயிலோட கருவறைக்குள்ளே போகும்போது நிறுத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது, நீங்கள் வெளியே மகாமண்டபத்திலேருந்தே கடவுளை தரிசிங்க, உங்களுக்கு தேவையான மரியாதையெல்லாம் செய்கிறோம் அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஆகம விதிப்படி மகா மண்டபத்து வரலையும் தான் வந்து எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது. அதுக்கு அடுத்து சொல்ல போகிற அர்த்த மண்டபத்துக்குள்ளேயோ கருவறைக்குள்ளேயோ போகிறதுக்கு ஜீயர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது. இந்த ரூல்ஸ் படி தான் இளையராஜா வந்து அந்த கருவறைக்கும் அர்த்த மண்டபத்துக்கும் வெளியே இருந்து ஆண்டலை வந்து தரிசிட்டு வந்திருக்காரு. இளையராஜா வந்து மோடியும் அம்பேத்கரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசினார்ல, நிறைய அரசியல் கருத்துக்களை தப்பாக சொல்கிறார்ல, இவர் இந்த மாதிரிலாம் பேசுறதுனால இவருக்கு இதெல்லாம் நடக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அற்பத்தனமாக ஒரு வாதத்தை வச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சொல்கிறதுமே மிகப்பெரிய தப்புகள் இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து ஆகம விதின்னு சொல்கிறாங்களே, இந்த ஆகம விதிப்படி இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, ஆகம விதிப்படியே ஒரு குறிப்பிட்ட மக்கள் கோயிலுக்கு வெளியிருந்து தான் கும்பிடணும் அப்படின்னு சொன்ன விதி தான் ஆகம விதி. அந்த ஆகம விதியை உடைச்சிட்டு தான் இப்போ எல்லோரும் கோயிலோடைய மகாமண்டபம் வரலையும் வந்து சாமி கும்பிட்றாங்க. அந்த கோயில் நடந்த ஃபங்க்ஷனுக்கே அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. அந்த இளையராஜாவே இருந்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்ததுனால தான் அவர் வந்து அந்த மகாமண்டபத்தை தாண்டி அர்த்த மண்டபத்துக்குள்ளேயோ கருவறைக்குள்ளேயோ போக முடியுன்றதான் இங்கே வந்து நிதர்சனமான உண்மை. இங்கே இருக்கிற கோர்ட்டோடைய ரூல்ஸ் படி என்னென்னா, இங்கே வந்து அர்ச்சகராகிறதுக்கும் எல்லா ஜாதிகாரும் அர்ச்சகராகன்ற கான்செப்ட் இங்கே வந்துருச்சு. 2வது குரூப் இருக்காங்கள்ல, இளையராஜா வந்து அவரோட அரசியல் வந்து தப்பாக இருக்குது, அவர் வந்து மோடியை சப்போர்ட் பண்ணுறாரு, பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாரு, ஆன்மீக அரசியல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே. அவர் அரசியலை என்னவா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவர் கோயிலோட கருவறைக்குள்ளே போகிறார். இளையராஜான்னு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் இப்போ பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட அடிமையாக சுற்றிட்டு இருக்காருல்ல நம்ம அர்ஜுன் சம்பத், அவருக்கே கருவறைக்குள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி உரிமைகள் மறுக்கப்பட்டால் நம்ம அவர் சைடு தான் நின்று இவருக்கு ஏன் உள்ளே போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டாண்ட். யாராவது ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வந்து 500 போட வேண்டிய ஒன்று இல்லை 5000 போட்டு நானும் வந்து கடவுளை பார்க்கணும்னு சொன்னால் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருந்து அந்த கருவறைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாமியை வந்து தரிசனம் வச்சு சாமியை தொட வச்சு கூட்டிகிட்டு வரீங்களே, அப்போ வந்து உங்களை ஆகமம் உங்களோட ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் எதுவுமே தெரியாதா? உங்களுக்கு தேவை காசு வந்தால் போதும், உங்களுக்கு ஆகமம் இருந்தால் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் என்ன? இந்த ஆகம விதி, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ட்ரெடிஷன் எல்லாமே இப்போ வந்து ஏற்கனவே இருந்த இந்த தீண்டாமைக்கான இந்த ஆகம ரூல்ஸ் இருந்துச்சுல, இவங்கள பார்க்கக்கூடாது, இவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுல, இந்த ரூல்ஸ் எப்படி ஒரு நாள் உடைக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே இவங்க வரக்கூடாது, இந்த கருவறைக்குள்ளே இந்த இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸும் ஒரு நாள் உடைய தான் செய்யும். இங்கே ஒருத்தனுடைய வழிபாட்டு உரிமை இருக்குல்ல, அந்த வழிபாட்டு உரிமைக்கு மேலே இன்னொருத்தனுடைய ஆகம விதி மேலானது கிடையாது அப்படின்றத நீ எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் இங்கே வந்து சொசைட்டி ஒரு விடிவு காலமே இருக்க தவிர அது வரையும் இங்கே விடிவு காலமே கிடையாது. இந்த விடிவு காலத்தை ஒரு நாள் நீங்கள் எவ்வளோ தான் தடுத்து வச்சாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ஆகம விதிகள் உடைஞ்சி எல்லாரும் கருவறைக்குள்ளேயும் போக தான் செய்வாங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்க வேண்டியது தான்.